ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான கதையை கொண்ட ஒரு படம். இந்த படத்தோட ஒன்லைனர் சொன்னாலே முழு கதையை சொன்ன மாதிரி தான். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். இந்த படத்துல வர நம்ம ஹீரோயின் தன்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா தனக்குன்னு ஏதாவது சொந்தம் இருக்கா அப்படிங்கறத பத்தி ஆன்லைன்ல தேடும் போது அவங்களுக்கு ஒரு சொந்தம் கிடைக்குது. அண்ட் அப்படி அவங்க கூட போய் ஒண்ணு சேரலாம் அப்படின்னு போகும்போது அங்க இருக்கிறது எதுவுமே சரியா இல்ல அப்படிங்கறது தெரிய வரும்போது வகையா அவங்க கிட்ட மாட்டிப்பாங்க. அப்படி அந்த குடும்பம் யாரு, அந்த குடும்பத்துக்கு என்ன வேணும், இது எல்லாத்தையும் பத்தி கடைசியில ஒரு ட்விஸ்டோட சொன்ன கதை தான் 2022ல வெளியான தி இன்விடேஷன். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. படத்தோட ஆரம்பத்துல இங்கிலாந்துல இருக்கிற ஒரு மேன்ஷனை காட்டுறாங்க. என்னதான் அந்த மேன்ஷன் வெளியில இருந்து பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தாலும் உள்ள வந்து பார்த்தா பயங்கரமா திகிலா இருக்கும். அப்ப அந்த சமயத்துல ஒரு நபர், மேம் நீங்க சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கதை ஓபன் பண்ற மாதிரி தெரியுது. அந்த ரூம்குள்ளேயோ ஓரத்துல ஒரு பெண்மணி ரொம்ப பயந்த மாதிரி இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அவர் உள்ள வந்து வா போலாம் அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா அந்த ஆளு தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாங்க. அந்த மாதிரி தப்பிச்சு நேரம் ஹாலுக்கு வந்தா அங்கேயும் 2 பேர் இவ்வளவுதான் தேடிட்டு இருக்காங்க. அங்க இருந்து பக்கத்துல இருக்கிற ரூம்குள்ள போகும்போது அங்க ஒரு பியானோ இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அந்த பியானோல நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். அதை எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கழுத்தை ஃபுல்லா சுத்தி மெதுவா அங்கிருந்து வெளியில வராங்க. அந்த ஸ்ட்ரிங்கோட ஒரு எண்டை அந்த படிக்கட்டுல கட்டிட்டு வெயிட்டுக்கு ஒரு சிலை எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி கீழே குதிக்கும் போது அந்த கயிறு இறுகி அவங்க தலை வெட்டப்பட்டு துடிக்க இறந்து போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அங்க இருந்து நேரா நியூயார்க் சிட்டியை காட்டுறாங்க. அங்க நடக்கிற ஒரு மீட்டிங்ல நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. இவங்க பேரு வந்து எவலின், ஷார்ட்டா ஈவின்னு கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்டுமே இருப்பா. அவ பேரு வந்து கிரேஸ். இப்ப இவங்க 2 பேருமே எங்க இருப்பாங்கன்னு பார்த்தா ஃபைண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மீட்டிங்ல தான் இருப்பாங்க. இது என்னன்னு நான் போக சொல்றேன். நம்ம ஹீரோயினுக்கு பெர்மனண்டா ஒரு ஜாப் கிடையாது. என்னென்ன வேலை தெரியுமோ அது எல்லாத்தையுமே அவங்க செய்வாங்க. ஏன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலைனா அது இந்த பானைகள் வந்து செய்யறது தான். ஆனா இப்ப அவங்க மூட் ஆஃப்ல இருக்கிறதுனால அதுவும் சரியா வராது. இவங்க ஏன் இவ்வளவு சோகமா இருக்காங்கன்னா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் இவங்க அம்மா இறந்திருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க வேற யாருமே இல்ல. இனிமேல் இவங்க தனியா தான் வாழ்ந்தாகணும். சோ அந்த சமயத்துல தான் இன்னைக்கு காலையில அவங்க ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுல அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து கிடைச்சிருக்கும். அந்த கிஃப்ட்ல என்ன இருக்கும்னா ஒரு சாம்பிள் பாக்ஸ் இருக்கும். இந்த ஃபைண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னா என்னன்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸை டிஎன்ஏ மூலமா கண்டுபிடிக்கிறதா இதோட வேலையே. அதுவும் எப்படின்னா இவங்க கொடுத்த இந்த கிஃப்ட்ல ஒரு சாம்பிள் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல இவங்களோட சாம்பிளை கலெக்ட் பண்ணி அதை சீல் பண்ணி இவங்களுக்கு மெயில் பண்ணா கொஞ்ச நாள்லயே இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து இமெயில்ல வரும். நம்ம ஹீரோயினும் இதை பார்த்துட்டு சரி நம்ம ட்ரை பண்ணி தான் பாப்போமே அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணி அந்த கம்பெனிக்கு போஸ்ட் பண்றாங்க. இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் கிரேஸும் அவங்களோட ரூம்ல இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெயில் வரும். அதுவும் எங்க இருந்துன்னு வந்து பார்த்தா அந்த ஃபைண்ட் யுவர் செல்ஃப் வெப்சைட்ல இருந்து. என்னன்னா இவங்களோட டிஎன்ஏவை மேட்ச் பண்ணதுல ஆலிவர் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லப்படுறவர் தான் இவரோட ரிலேட்டிவ்னு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆலிவர் ஒரு மெசேஜுமே கொடுத்திருப்பாரு. நான் இந்த மாதிரி இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு வேலை விஷயமா வரேன், நாம வேணும்னா காஃபி சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு மெசேஜும் பண்ணிருப்பாரு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் நான் வேணும்னா போட்டுமா நாளைக்கு அப்படின்னு கேட்கும்போது கிரேஸ் என்ன சொல்லுவானா எனக்கு என்னமோ அந்த வெப்சைட் எல்லாம் உண்மையா இருக்குமான்னு தெரியல. அப்படி உண்மையா இருந்தாலுமே இதுல நிறைய சிக்கல் இருக்கவும் சான்ஸ் இருக்கு, அதனால பார்த்து சூதானமா இருந்துக்கோ அப்படின்னு அவ சொல்லுவா. அண்ட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த நாளே அலெக்சாண்டர் மீட் பண்ண ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்து போவாங்க. அங்க அவன் இருக்கவும் செய்வான். சோ இவங்க வந்து இப்படி காஃபி சாப்பிட்டுட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க. இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, எப்படி இவங்க இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு வந்திருப்பாங்க, இவங்களுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத வந்து பார்க்கும்போது 1925ல நம்ம ஹீரோயினோட கிரேட் கிராண்ட் மதர் எமிலின் ஒரு ஃபுட்மேனோட தொடர்பு இருந்திருப்பாங்க. அதுல இருந்து வந்தவங்க தான் இவங்க ஃபேமிலி. சோ அப்படி குடிபெயர்ந்து நியூயார்க்குக்கு இவங்க வந்திருப்பாங்க. அந்த சொந்தத்தையும் இவங்க விட்டுருப்பாங்க. சோ அப்பதான் ஆலிவர் என்ன சொல்லுவாருன்னா இந்த மாதிரி வர வாரம் என் கசின் மார்ட்டினுக்கு கல்யாணம் ஆக போகுது, அந்த கல்யாணத்துல நீயும் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல என்னால முடியாது, எனக்கு இப்ப ட்ரிப் அரேஞ்ச் பண்ற அளவுக்கு போதுமான காசும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது எங்க பாரு ட்ரிப்போட செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ அங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் சரி ஓசில ட்ரிப் தானே போயிட்டு வரலாம் அப்படின்னு அவங்க முடிவும் பண்றாங்க. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இங்கிலாந்துக்கு டிராவல் பண்றாங்க. அங்க வந்து சேர்ந்த உடனே கிரேஸ்க்கு அதை இன்ஃபார்மும் பண்றாங்க. அவ என்ன மறுபடியும் சொல்றான்னா நீ இப்ப போறதெல்லாம் பிரச்சனை இல்ல, அங்க பார்த்து கவனமா இரு, எப்பவுமே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இரு அப்படின்னு அவ சொல்லுவா. ஆலிவர் என்ன பண்ணுவானா அந்த இடத்துக்கு வந்த உடனே நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு அந்த மேன்ஷனுக்கு கூட்டிட்டு போவான். அண்ட் இது என்ன மேன்ஷன் தெரியுதா, ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்திருப்போமே அதே மேன்ஷன் தான் இது. அந்த மேன்ஷனுக்கு வேலைக்காக நிறைய மெய்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்த உடனே இவங்க பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போவாங்களா, தெரியாதனமா இவங்க மோதனதுல அந்த பொருட்கள் எல்லாமே கீழே விழுந்துரும். சோ அந்த சமயத்துல
மிஸ்டர் ஃபீல்டுன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து அந்த இடத்துக்கு வருவாரு. அவரு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை கண்ணா பின்னாடி திட்டவும் செஞ்சிருவாங்க. இப்ப அந்த சமயத்துல தான் வால்டர்னு ஒருத்தன் அங்க வருவான். அவன் என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க மிஸ்டர் ஃபீல்ட், இவங்க தான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் கெஸ்ட், எதுக்காக இவங்களை வந்து நீங்க திட்டுறீங்க அப்படின்னு வந்து அவர் கேட்பாரு. சோ அவங்க வந்து இந்த மாதிரி பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு பார்த்த உடனே வால்டரை பிடிச்சும் போகும். அதுக்கப்புறமா மிஸ்டர் ஃபீல்டே என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் அவங்களோட ரூமை காட்டுவாங்க. அவங்க ரூமுக்கு ஒரு வேலையாளுமே இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ரூமை காட்டும் போது அது வந்து சாதாரண ரூம் மாதிரியே இருக்காது. ரொம்பவும் பயங்கர செட்டப்பா லக்ஸூரியஸா இருக்கும். அந்த ரூமை வந்து அவங்க சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப வால்ல ஒரு போட்டோ அவங்க பார்ப்பாங்க. அது யாரு அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெண்மணி, அவங்க இப்பதான் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அவங்க ஒரு மெய்டு தானே, எல்லாருமே மெய்ட வந்து அவங்க வேலைகளுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. சோ இப்ப அதுக்கப்புறமா ராத்திரி ஆகுது. நம்ம ஹீரோயின் கிரேஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் வந்து கேட்கும். என்னன்னு பார்த்தா அது வந்து வால்டர் வந்து நம்ம ஹீரோயின் கூட பேசிக்கிட்டு என்ன சொல்றான்னா, இந்த இடத்துல சுத்தி பாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நீ ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். சோ இது எல்லாத்தையுமே போன் கால்ல கேட்ட நம்ம கிரேஸ் பயங்கரமா நம்ம ஹீரோயினை கலாய்ச்சி தள்ளுவா. நம்ம ஹீரோயினுக்கு இந்த மேன்ஷன்ல சரியா தூக்கமே வராது. அதனாலே அப்பப்ப முழிச்சுப்பாங்க. இவங்க எந்திரிச்சு வெளியில வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹால்ல மிஸ்டர் ஃபீல்ட் இருக்காரு இல்லையா, இந்த மேன்ஷன்ல வேலை செய்யறதுக்காக வேலையாட்கள் வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பயங்கரமா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. சோ இவங்களும் அதை வந்து உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட மெய்டு அங்க வருவாங்க. அவங்க பார்த்த உடனே இவங்க பயந்து போயிருவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க மிஸ், நீங்க இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல வெளியில வரக்கூடாது, அது ரொம்ப ஆபத்தானது. அப்ப அந்த சமயத்துல தான் லைப்ரரின்னு போட்டிருக்க இடத்துல இருந்து ஒரு சிக்னல் வந்து வரும். அதை பார்த்த உடனே மிஸ்டர் ஃபீல்ட் என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாரு நம்பர் 2, நீ தான் லைப்ரரியை கிளீன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சீக்ரெட் லாக் கீயை எடுத்து அந்த லைப்ரரிக்கு போற டோரை ஓபன் பண்ணி அவங்கள வந்து கிளீன் பண்றதுக்காக உள்ள அனுப்பி விடுறாங்க. இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மெய்டு என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க மிஸ், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க, உங்களுக்கு நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன், இங்க ரொம்ப நேரம் இருக்க கூடாது, தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரூமுக்கு வந்து அனுப்பி விடுறாங்க. அதே சமயம் இங்க அந்த வேலையால் லைப்ரரியை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க நிறைய சத்தங்கள் வந்து கேட்கும். ஆனா இவ என்ன பண்ணிருப்பானா, ஹெட்போன்ஸ் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு ஜாலியா வேலை செஞ்சுட்டு இருப்பா. அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு அங்க இருக்கிற கேண்டில்ஸை வந்து பத்த வச்சுட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கேண்டில்ஸ் எல்லாம் ஒரே நேரத்துல அணைஞ்சு போயிடும். இவளுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. ஹெட்போன்ஸை கழட்டிட்டு மேல பார்த்தா அங்க ஏதோ ஒரு உருவம் இருக்கிறத அவ பாத்தறா. அதை பார்த்த உடனே பயங்கரமா அலறும் போது ஏதோ ஒண்ணு வந்து அவளை தூக்கிட்டு போயிடும். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இங்க என்ன நடக்குதுன்னா, ஃபேமிலி ரீயூனியன் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அந்த ஃபேமிலி சேர்ந்த எல்லாருமே இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அங்க வராங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை வெல்கம் பண்றாங்க. இப்ப இந்த சமயத்துல மிஸ்டர் ஃபீல்ட் என்ன பண்ணுவார்னா, கிச்சன்ல இருந்து 2 பேரை கூப்பிட்டுட்டு போய் அவங்க கிட்ட ஒரு வேலையை வந்து கொடுப்பாரு. அதாவது 1897 சேர்ந்த ஒரு ஒயினை நீங்க குடோன்ல வந்து எடுத்துட்டு வரணும், சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள அவரை அனுப்பியே வைக்கிறாரு. அங்க வந்து பார்த்தா ஏகப்பட்ட பாட்டில்ஸ் வந்து இருக்கும். இவங்களும் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொன்னா தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க தேடும் போது அந்த பாட்டில் கிடைக்கவும் செய்யும். சரின்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, கையை விட்டு அதை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அவங்க கை வந்து அதுல மாட்டிக்கும். யாரோ அவங்க கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு என்னாச்சு, ஒன்னும் ஆகலையே அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அவ சொல்றா, உனக்கு பின்னாடி பாரு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. என்னன்னு பார்த்தா அது ஒரு கொடூரமான உருவம். அவ்வளவுதான். அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா, அவங்க 2 பேத்தையும் அந்த இடத்திலேயே கொலை பண்ணுது. இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கெட் டுகெதர் பார்ட்டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ரூமுக்கு போகும்போது அவங்க ரூமுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்னு வந்திருக்கும். அதுவும் யார்கிட்ட இருந்துன்னு வந்து பார்த்தா வால்ட் கிட்ட இருந்து. அதாவது அதுல அவன் என்ன எழுதியிருப்பான்னா, இந்த ட்ரெஸ் வந்து உனக்கு தான், இன்னைக்கு நடக்க போற பார்ட்டியில நீ இதை கண்டிப்பா போட்டுட்டு வரணும் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். இந்த விஷயத்தையே அந்த நாள் ராத்திரி கிரேஸ் கிட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க. கிரேஸும் என்ன சொல்லுவானா, இது நல்ல விஷயம் தான், ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஜன்னல்ல ஒரு பறவை மோதி அந்த இடத்துல இறந்து போயிடும். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் பயங்கரமா பயப்படவும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே தெரியும். இப்ப அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட் நடக்கிற பார்ட்டிலையும் நம்ம ஈவி கலந்துப்பா. அவள அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வரவேற்கவும் செய்வாங்க. இந்த சமயத்துல தான் அங்க இன்னும் 2 பேரை வந்து காட்டுவாங்க. ஒருத்தி பேரு வந்து விக்டோரியா, இன்னொருத்தி பேரு வந்து லூசி. அண்ட் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசவும் செய்வாங்க. இந்த விக்டோரியா இருக்கா இல்லையா, அவ கொஞ்சம் திமிரு பிடிச்சவ. நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அவளுக்கு சுத்தமா பிடிக்கவும் இல்லை. அதனாலேயே ரொம்ப மட்டன் தட்டுற மாதிரி தான் பேசுவா. ஆனா லூசியோ நம்ம ஹீரோயினை தன்னோட சிஸ்டர் மாதிரி அவ பாப்பா. அண்ட் இந்த சமயத்துல தான் வால்டர் அந்த இடத்துக்கு வருவான். அவன் வந்த உடனே என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் எல்லாரும் முன்னாடியே அவன் டான்ஸ் ஆடுறான். அண்ட் இது மூலமா இவங்க 2 பேத்துக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போயிடும். அந்த நாள் ராத்திரி அந்த பார்ட்டி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு போவாங்க இல்லையா, அப்ப விக்டோரியா கிட்ட வால்ட் பேசுவான். இல்ல எனக்கு புரியல, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எதுக்காக
எதுக்காக அவ கூட எல்லாம் போய் ரொம்ப க்ளோஸா பழகுற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வால்ட் எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுவான். இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோயின் வந்து ஹால் வழியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க அந்த லைப்ரரியை பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி உள்ள போய் தான் பாப்போமே அப்படின்னு சொல்லி அந்த சீக்ரெட் கீயை எடுத்து அந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. அந்த மாதிரி உள்ள போய் அங்க சுத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது தெரியாதனமா ஒரு பொருளை போட்டு உடைக்கவும் செஞ்சிருவாங்க. அதை வந்து பொறுக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு 1-2 ஃபைல் வந்து கிடைக்கும். அதுல நம்ம ஹீரோயினை பத்தின மொத்த பயோடேட்டாவுமே இருக்கும். இதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணது வால்டர் தான். நம்ம ஹீரோயினுக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. அதனாலே அவன் என்ன பண்றான்னா, வால்டர் கையில இதெல்லாம் கொடுத்துட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவ சொல்றா. சோ இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு பயங்கரமான சண்டை நடக்கும். ஆனா வால்டர் வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை அங்க இருந்து போகாத மாதிரி பண்றான். இவ அப்படியே கட் பண்ணா அந்த நாள் ராத்திரி அந்த மேன்ஷன்ல இன்னொரு பார்ட்டி வந்து நடக்கும். அதுக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினுமே வால்டர் கொடுத்த ஒரு புது ட்ரெஸ்ல வந்திருப்பா. அப்படியே அவளை வந்து கூட்டிட்டு வந்த உடனே இந்த வால்டர் என்ன பண்றானா, இந்த எவ்லின் அலெக்சாண்டரும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றானே அப்படின்னு. இத வந்து கொண்டாடுற விதமா ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொண்டு வாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். என்னன்னு பார்த்தா அங்க வேலையாள்கள் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவ கழுத்து அறுத்து அந்த ரத்தத்தை ஒரு பவுல்ல கலெக்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினால இதை நம்பவே முடியல. ஒரு மாதிரி திகச்சு போயிடுறாங்க. அண்ட் அந்த ரத்தத்தை வாங்கி அவன் குடிக்கவும் செய்யறான். இப்ப இந்த சமயத்துலதான் இங்க ஒரு ட்விஸ்டே. என்னன்னு பார்த்தா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மனுஷங்க கிடையாது, இவங்க எல்லாருமே வேம்பயர்ஸ். இத பார்த்த உடனே பயந்து போய் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க அவளை வெளியில விட மாட்டாங்க. இத வந்து நம்ம ஹீரோயினோட மெய்டுமே பாக்குறாங்க. ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை ஒரு குடவுன்ல போட்டு அடைச்சு வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த விக்டோரியாவும் லூசியும் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க காலங்காலமா இதெல்லாம் பார்த்துட்டு தான் வரோம். நீ மாஸ்டரோட ரத்தத்தை குடிச்சீனா உனக்கு அபரிவிதமான சக்திகள் கிடைக்கும். நான் கிட்டத்தட்ட 500 வருஷங்களா இதை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா லூசி 100 வருஷம் தான் ஆச்சு. என்னதான் விக்டோரியா கொஞ்சம் கடை முடான்னு நடந்துக்கிட்டாலும் லூசி இருக்கா இல்லையா, இப்பவும் நம்ம ஹீரோயினை ஒரு சிஸ்டரா தான் பாக்குறா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது தான் நமக்கு தெரிய வருது அந்த இடத்துல இன்னொரு வேலையாளுமே இருக்காங்க. அவளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவளை வந்து ஓரமா தூக்கி போட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோயினை என்ன பண்றாங்கன்னா, அங்க ஒரு சவப்பெட்டி இருக்கும், அதுக்குள்ள போட்டு அவளை அடைச்சு வைக்கிறாங்க. அவ எவ்வளவோ சொல்லுவா வேண்டாம் வேண்டான்னு, ஆனா அதெல்லாத்தையுமே கேட்காம ஆணிய வச்சு அந்த சவப்பெட்டியை மூடிடுவாங்க. இப்ப அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கழிஞ்சு நம்ம ஹீரோயின் எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க அதுல இருந்து வெளியில வர்றதுக்காக. ஆனா அவங்களால முடியாது. அப்ப அந்த சமயத்துல யாரோ அந்த சவப்பெட்டியை ஓபன் பண்ற மாதிரி சத்தம் கேக்குது. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட மெய்ட். அவங்க வந்து பரபரப்பா வந்து வா என் பின்னாடியே வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கேக்குறாங்க, நீங்க எதுக்காக எனக்கு உதவி பண்றீங்க? உன்னோட கிரேட் கிராண்ட் மதர் என்னோட ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட். இங்க பாரு நான் சொல்றத கேளு, இங்க இருந்து நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். உன் ஃபிளைட்டை பிடிச்சி இந்த இங்கிலாண்டை விட்டு போற வரைக்கும் நீ நிக்காம ஓடணும். என்ன காப்பாத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? எனக்கு என்ன நடக்கணுமோ நடந்துகிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினை என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து வேக வேகமா ஓடுறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஓடுற சத்தம் மிஸ்டர் ஃபீல்டுக்கு வந்து கேட்டுரும். அந்த ஆளு கையில கத்தியோட வெளியில வருவான். நம்ம ஹீரோயின் அந்த மாதிரி தப்பிச்சு வெளியில வரும்போது அங்க இவளை தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனாலே இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூமுக்கு வந்து போறாங்க. அங்க உள்ள போய் பார்க்கும்போதுதான் தெரியுது அங்க ஒரு வேலையாள் இறந்து பிணமா கிடக்குறா. அந்த சமயத்துல யாரோ கதை ஓபன் பண்ணி உள்ள வர்ற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயின் இதை பார்த்த உடனே ஒரு டேபிள் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா மிஸ்டர் ஃபீல்டு தான். அவங்க ஒரு டெட் பாடியை கொண்டு வந்து அங்க போடுவாங்க. அதுவும் நம்ம ஹீரோயினோட மெய்ட கொண்டு அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் பயப்படும் போது அந்த சத்தம் மிஸ்டர் ஃபீல்டுக்கு வந்து கேட்டுரும். அந்த ஆளு என்ன பண்றானா இங்க யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகி அந்த டோரை வெளிப்பக்கமா க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க நிக்காம ஓடும்போது அவங்க கண்ணுக்கு அங்க ஒரு நகரம் தெரியும். இத பார்த்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி. உடனே என்ன பண்றாங்கன்னா அங்க போறாங்க. இவங்க அந்த மாதிரி அந்த நகரத்துக்கு வந்து சேரும் போது கிட்டத்தட்ட ராத்திரி ஆயிரும். அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஷாப்ல மட்டும் ஒரு அம்மா கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட போய் என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க, நான் அந்த மேன்ஷன்ல இருந்து வரேன், டி வில்லி கிட்ட இருந்து தப்பிச்சு வரேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து அந்த பெண்மணியை உள்ள கூப்பிடுறாங்க. அந்த வயசான அம்மாவோட ஹஸ்பண்டுமே அங்க இருப்பாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டீயை கொடுத்து அது குடிக்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஹஸ்பண்டோ யாருக்கோ கால் பண்றாரு. அந்த மாதிரி அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு போட்டோவை பார்ப்பாங்க. அத பார்த்த உடனே அவங்க வாய் அணிச்சு போயிருவாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேருமே மிஸ்டர் ஃபீல்டோட எடுத்த போட்டோ அங்க இருக்கும். அவ்வளவுதான், இவங்களும் அந்த கேங்க சேர்ந்தவங்க தானே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஆள் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த டீயை குடிக்க சொல்லி வற்புறுத்தும் போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த டீயை அந்த ஆளோட மூஞ்சிலே ஊத்திட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பாப்பாங்க. ஆனா இந்த வயசான அம்மா அங்க இருக்கிற ஒரு பொருளை
எடுத்து அவளோட மண்டையிலே அடிச்சு மயக்கப்படுத்திடுறா. அங்க கட் பண்ணா கண் முழிக்கும் போது நம்ம ஹீரோயின் அந்த மேன்ஷன்ல இருப்பாங்க. பக்கத்திலேயே அந்த வால்டர் இருப்பான். அது மட்டும் இல்லாம ஒரு வேலையாலுமே அங்க மயக்கமான நிலையில இருப்பாங்க. இந்த வால்டர் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயினோட கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணோட ரத்தத்தை வந்து குடிக்கிறான். அண்ட் இத வந்து பார்த்த உடனே திரும்பவும் மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப அதுக்கப்புறமா எல்லாருமே ஒரு ஹால்ல கூடி இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க நம்ம ஹீரோயின் மணப்பெண் கோலத்துல வராங்க. ஆக்சுவலி இங்க என்ன நடக்குதுன்னா இன்னைக்கு வால்டருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்துக்காகவே ஒரு வேலையால கொலை பண்றதுக்கு அங்க வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி அந்த கல்யாணம் வந்து நடக்கும்போது இந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பிளட்ஸ ஷேர் பண்ணிக்கணும். அதனால முதல்ல வால்டர் அவனோட பிளட்ட கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்கள தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா அளவுக்கு அதிகமாவே அதுல இருந்து உறிஞ்சு எடுத்துருவாங்க. இதனால வால்டர் நில குழஞ்சு போயிருவான். அந்த ரத்தம் அவங்களுக்குள்ள போனா அடுத்த செகண்டே அதோட வேலையை காட்டுது. என்னன்னா இப்ப நம்ம ஹீரோயினும் ஒரு வேம்பயரா உருமாறுறாங்க. அந்த மாதிரி உருமாறின உடனே அவங்க எங்க போறாங்கன்னா அந்த வேலையால இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட போறா. எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா இவ அவளோட ரத்தத்தை குடிக்க போறா அப்படின்னு நினைக்கும் போது அந்த சமயத்துல அங்க இருக்கிற விளக்குகளை எல்லாம் தட்டி விட்டு அந்த இடத்தையே கொளுத்தி விட்டுருவாங்க நம்ம ஹீரோயின். இவளை பிடிக்கலாம் அப்படின்னு வால்டர் வரும்போது அங்க இருக்கிற ஒரு கூர்மையான பொருளை அவனோட நெஞ்சிலே சொருவறாங்க. உடனே விக்டோரியாவும் லூசியும் வந்து வால்டருக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை காப்பாத்திட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடுறாங்க. இவங்க அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது பின்னாடியே வந்த விக்டோரியா நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்றா. அண்ட் இங்க வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய சண்டையே நடக்கும். அவ என்ன பண்றான்னா அவளோட நகங்களை வச்சு நம்ம ஹீரோயினை பயங்கரமா காயப்படுத்துவா. காப்பாத்த போன அந்த வேலையாலையுமே அவ சர மாதிரி அட்டாக் பண்றா. இங்க பாரு இங்கிருந்து தப்பிச்சு போய் யாராவது உதவிக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவளை வந்து அனுப்பி வைக்கிறா. ஆனா விக்டோரியா நம்ம ஹீரோயினை விடுற மாதிரியே தெரியல. அவளை புடிச்சு கொலைப்படலாம் அப்படின்னு வரும்போது பின்னாடி வந்த லூசி விக்டோரியாவை அட்டாக் பண்றா. இப்ப இதனால என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல சண்டை ஏற்படும். அப்படி வந்து இவங்க சண்டை போடும்போது லூசி என்ன பண்றான்னா வேக வேகமா விக்டோரியாவை தள்ளி விட்டு அங்க இருக்கிற ஒரு சிலையிலேயே போட்டு சொருவா. அந்த சிலையில இருந்த கம்பி அவளோட உடம்ப மட்டும் இல்லாம லூசியோட உடம்பையும் தொலைச்சுக்கிட்டு வெளியில வரும். இவங்க உடம்புல அந்த கம்பி பாஞ்ச உடனே அவங்களோட பவர்ஸ் எல்லாம் இழந்து அவங்க மண்ணோட மண்ணா போயிடுறாங்க. அவ்வளவுதாண்டா ஒரு பிரச்சனை முடிச்சிருச்சுங்கிறது தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து மிஸ்டர் ஃபீல்டு நம்ம ஹீரோயின் கூட சண்டை போடுறான். ஆனா அவனை ரொம்ப நேரம் காக்க வைக்காம நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவன் கொண்டு வந்த அந்த ஆயுதத்தை வச்சு அவனை அந்த இடத்துல போட்டு தள்ளுறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த ஒரு ஸ்ட்ரிங்கையுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க அங்கிருந்து ஓடும் போது இந்த தாட்டி வால்டரே நேரா அந்த இடத்துக்கு வந்துருவான். அவனோட கழுத்தை புடிச்சு உனக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுத்தேன், நீ அதை வீணாக்கிட்ட, இனியும் நான் உன்னை உயிரோட விட மாட்டேன், ஒரு ரத்தத்தை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இவ வச்சிருப்பா இல்லையா ஒரு ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங்க அவனோட கையில போட்டு அவன் கைய வெட்டி எடுக்கிறா. அவனால வலிய தாங்கவே முடியல. இதோட நம்ம ஹீரோயின் விடாம அவனை அந்த நெருப்புலயே எட்டி உதைக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா அவன் அந்த நெருப்புல விழுந்த உடனே துடி துடிக்க இறந்து போறான். இவன் இறந்த உடனே இவளோட உடம்புல அவனோட ரத்தம் இருக்கும் இல்லையா அதோட பவர்ஸும் அப்படியே அழிஞ்சு போயிடும். அண்ட் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயின் கெத்தா அந்த இடத்த விட்டு வெளியில வராங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 வாரத்துக்கு அப்புறமா நியூயார்க் சிட்டில ஒரு சின்ன டவுனை காட்டுவாங்க. அந்த இடத்துல ஆலிவர் இருக்கான். அவன் என்ன பண்றான்னா அங்க இருக்கிற அவனோட ரெசிடென்சிக்கு போறான். இத நம்ம ஹீரோயினும் கிரேஸும் பின்னாடி இருந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க இருந்து செத்து பொழைச்சு வந்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் யாரு தெரியுமா? இந்த ஆலிவர் தான். இவன் கூப்பிட்டனாலதான் இவங்க அங்க போயிருக்கவே செஞ்சிருப்பாங்க. இவனாலதான் அவங்க கிட்ட இவங்க வசமா மாட்டி இருக்கவும் செஞ்சிருப்பாங்க. அப்பேற்பட்டவனை இவங்க சும்மா விடுவாங்களா? இவங்க ரெண்டு பேரும் அவனை போட்டு தள்ளுறதுக்காக அந்த இடத்துக்குள்ள போறாங்க. அண்ட் இவங்க இப்படி போறதோட இந்த படமும் முடிவடையுது. சோ இந்த மாதிரி மூவிஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.